சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன் ஹால் நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல் நடைபெற்று வருகிறது. நேரலையில் பார்க்கலாம். அவர்களுக்கும் நாங்க அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். நாங்க கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து 2 குறைச்சிக்கிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சைன் போட்டோம். அவங்க வெளியில போய் இல்ல நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு போகல, இல்ல டெல்லிக்கு ஓடி போய் நாங்க கூட்டணியை நாங்க ஃபாலோ பண்ணல. அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு அங்க அவங்களோட தலைவர்கள்ட்ட பேசிட்டு இன்னைக்கும் எங்களுக்கு அந்த லீனரேஜை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் ப்ராப்பரான எப்படி பேச்சுவார்த்தை நடந்ததுன்றத நம்ம அண்ணா அறிவாலயத்துல பார்த்தோம். அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி பேசி முடிவெடுத்ததுன்றத பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை நான் கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். முதல் விஷயம், என்டிஏ கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டது அமித்ஷாவால. அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இருந்தாரு. ஆனா சிஎம் கேண்டிடேட் அமித்ஷா வாயை திறந்து சொல்லவே. இப்ப வேற யாரும் அதுல மாற்று கருத்து சொல்றாங்களா? இப்பவும் யாரும் அதை யாரும் சொல்லல. அவர்தான் சிஎம் கேண்டிடேட் அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணாமலை அவர்களும் பாஜக இருக்க எல்லா தலைவரும் சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமமுகல இருந்து டிடிவி தினகரன் போய் சேர்றாங்க. அன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சீன்லயே இல்ல. சேர்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வருது அவரோட பேஜ்ல, இபிஎஸ் பேஜ்ல, தினகரனை வெல்கம் பண்றேன்னுட்டு. டிடிவி தினகரனும் எடப்பாடியும் இப்பொழுதுதான் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் தான் முன்னாடி அவங்க களத்துல நின்று ஒரே மேடையில பேசியிருக்காங்க. அதுக்கு வரைக்கும் அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அதாவது இவங்க கூட்டணியில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன தொட்டு இதையெல்லாம் நான் முன்வைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வருகிறேன். இப்படியான ஒரு கூட்டணி தான். கூட்டணி இப்ப எங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல காங்கிரஸ் பேரியக்கம் எல்லாரையும் வச்சிருக்கோம். லீட் பண்றது எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தான். அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில இப்ப சிம்பிள்ஸ்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா கூட ஒண்ணு அவங்களோட கட்சி சிம்பிள் நிற்பாங்க, இல்லைன்னா எங்களோட உதயசூரியல நிற்பாங்க. அவங்களோட கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெட்டலையில நிக்கணும், இல்ல அந்தந்த கட்சியோட சிம்பிள்ஸ்ல நிக்கணும். பாதி பேர் தாமரை சின்னத்துல நிக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல முதலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கூட்டணிகளுடைய கூட்டணி அப்படிதானே. ஏற்கனவே 2020 தலைமையிலான பாஜக கூட்டணி இருந்துச்சு, அதிமுக கூட்டணி, 2 கூட்டணி இணைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க அவங்க. ஒரு தலைமைன்னு வச்சு அந்த தலைமையிலான கூட்டணி வரும்போது, இப்ப அண்ணன் பீட்டர் பேசும்போது கூட சொன்னாங்க, எங்க தலைவர் எங்க கூட்டணியின் தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர் தான் சிஎம் வேட்பாளர்ன்றத நாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்தாக இந்த பக்கம் வைக்கிறதான் எங்களுடைய பிரதான பலன். அதே சமயம் அவர்களுக்கு அந்த பிரதான பலம் கிடையாது. எடுத்துக்கலாம், பேசணும். சூர்யா, தொடக்கமே உங்களுக்கு தொகுதி மறுவரையிலிருந்து தொடங்குது. நீங்களும் முதலமைச்சர் வேட்பாளருடைய அந்த வலிமை பற்றியும் பேசலாம். கூட்டணி வலிமை அப்படின்னு வரும்போது அதிமுகவுக்கு நேரடியான சவாலை திரு பீட்டர் அவர்கள் கொடுக்கிறாரு. நீங்க தொகுதி மறுவரை வருது, இதுல மாநில உரிமையை உங்களால நிலைநாட்ட முடியுமா? கனிமொழி சோமு அவர்கள் கேட்கிறாங்க, இந்த பில் வரும்போது அதை எதிர்க்க முடியுமா அதிமுக? ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுதா? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இது எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் செயற்கை நெருக்கடிகள் தான். முதல்வர் வேட்பாளர் குறித்து பேசும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொரோனா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, மற்றும் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் வரலாறு காணாத வகையில் பல லட்சம் போராட்டங்கள் தமிழகம் முழுக்க நடந்தது. அதை மீறி கூட அவர் தமிழகத்திற்கு கொடுத்த வளர்ச்சி பணிகள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது உதாரணமா எடுத்துக்கலாம். கல்விதான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய சாதனை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது துவக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை, சட்டக்கல்லூரிகள் எத்தனை, பொறியியல் கல்லூரிகள் எத்தனை, பாலிடெக்னிக் எத்தனை, கலை அறிவியல் கல்லூரிகள் எத்தனை, இது ஒரு லிஸ்ட் போடலாம். நம்ம கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இந்த ஒரு எண்ணிக்கையில கூட அவரை விட இவர்கள் சிறப்பாக செய்யவில்லை அப்படின்றத நம்மளுக்கு இருக்கக்கூடிய கணக்கு. மேலாக இந்த வாக்குறுதியில கனிமொழி மேடம் சொன்னாங்க, எல்லாமே வாக்குறுதி நிறைவேற்றணும். 505 வாக்குறுதிகள் இங்க இருக்கு. நீங்க வேணா ஏதாச்சும் ஒரு நம்பர் ரேண்டமா சொல்லுங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான்னு நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம். மொத்தம் 83 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13.5% அவ்வளவுதான். இப்ப இந்த கல்வி விஷயத்திலே இவர்கள் தவறிய வாக்குறுதிகள் நான் சொல்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள்ல 11,000 விரிவுரையாளர் பணியிடங்கள் இருக்கின்றன. அதுல இன்னைக்கு வெறும் 1,500 பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 9,500 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அவர்கள் சொன்ன 3.5 லட்சம் அரசு வேலைகள் கொடுத்து அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவோம் அப்படின்னு இந்த வாக்குறுதியில சொன்னதுல வெறும் 43,000 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக மிக பாதிக்கப்பட்டது அரசாங்க பள்ளிகள், அரசாங்க கல்லூரிகள் தான். அப்போ
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனைகளை கூட 5 ஆண்டு காலம் முழுவதுமாக ஆட்சி பெற்று கூட 5 லட்சம் கோடி நிதிகள் வாங்கி கூட உங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லை என்றால் உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது மக்கள் தான் நிறைவேற்ற போகிறார்கள். பொதுமன ஒரு பிஆர் ஃபங்க்ஷன்ஸ் வருஷம் மாசம் ஒரு நிகழ்ச்சி தமிழ் பெண்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆனா மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% வருன்றப்போ இவங்க வந்து பயப்படுறாங்க. அப்போ இவர்கள் சொல் அனைத்துமே வெறும் வார்த்தைகளால் தான் இருக்கின்றே தவிர மகளிர் இடஒதுக்கீடாக மட்டுமே நிக்காம அது டீலிமிட்டேஷனோட சேர்ந்து வர்றது தானே இவங்க எதிர்க்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீட்டை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். முதல்வர் வேட்பாளர் நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஆண்டுகள் மு.க. ஸ்டாலின் அவர்கள், 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதன் அடிப்படையில் தான் மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள். நிச்சயமாக மக்கள் முடிவு செய்ய தான் போகிறார்கள். டீலிமிட்டேஷனை பத்தி மீண்டும் இப்போ சிஏஏன்னு ஒரு சட்ட வரைவு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமைகள் பறிப்போய்விடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். இன்றோடு 7 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஒரு இஸ்லாமியருக்கு கூட குடியுரிமை பறிப்போகவில்லை. அதே போன்று எஸ்ஐஆர் வரும்போது தமிழகத்துல எவ்வளவு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் திமுக. இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு தொகுதியில கூட ஒரு வாக்காளர் கூட தவறாக விடுபட்டு போய்விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக கூட வைக்கவில்லை. மற்ற